பிறகு பேசிக்ல இருந்தே நீங்க எடுத்த மாதிரி இருந்துச்சு. நீங்க எடுத்த படங்கள் எல்லாம் பேசிக்ல இருந்தே இருந்துச்சு. பிளே ஸ்டோர்னா என்னன்னே உண்மையா பாய்ட்டாலும் தெரியுது. பிளே ஸ்டோர் அதுவும் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா சொன்னீங்க. எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் இதை வந்து கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கலா அதை செஞ்சு பார்த்து அது கொஞ்சம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். நீங்க மேல பயிற்சி சொல்றீங்க, நான் வந்து வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது உண்மையிலே இந்த பயன்பாடு மொபைல வச்சு இந்த மீடியெல்லாம் வச்சு படிக்கிறது வந்து அவ்வளவுக்கு தெரியாம தான் இருந்துச்சு. நீங்க இந்த பயிற்சியில இருந்ததுனால நிச்சயம் வழிமுறைகள் கட்டது எல்லாமே வழக்கமாகவும் இந்த தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது சிறப்பாக அமைக்கும். உங்களை அறிமுகப்படுத்திடுங்க. எங்க வந்து பள்ளி ஆசிரியரா இருக்கு. என்னோட ஊர் வந்து இணை. இவ்வளவு நாளும் போட்டோஷாப்ல நிறைய விஷயங்கள் சரி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. இது ஒரு வாய்ப்பு சார்ந்த ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. தொடர்ந்து இதுல இன்னும் நிறைய பயிற்சி இந்த வாய்ப்பு ரொம்ப அருமையா இருந்துச்சு. எனக்கு இந்த வகுப்புல ரொம்ப ஏஐ பத்தி ரொம்ப அருமையா ரொம்ப எளிமையா சார் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. வீடியோ எப்படி எடுக்கிறது, இந்த வீடியோ வந்து அது கண்டென்ட் எப்படி நம்ம தயார் பண்ணணும். நமக்கு எதுவுமே தெரியலன்னா கூட ChatGPT சொல்லி நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லி அதை நம்ம வீடியோ வந்து ரெடி பண்றது அளவுக்கு எதுவுமே தெரியாம இருந்த வீடியோ எப்படி எடுக்கிறது, அது எப்படி அப்லோட் பண்றது, அதே மாதிரி அதுலயே மியூசிக் எப்படி ஒரு சாங் எப்படி நம்ம கிரியேட் பண்றது, அதுக்கு எப்படி மியூசிக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி கொடுத்தது வந்து ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதுல உள்ள எல்லா டெக்னிக்குமே நல்லா இருந்துச்சு. குறிப்பா என்ன குறிப்பா இந்த இமேஜ் வீடியோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ChatGPT நல்லா வருஷம் வரும்போது பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, என்னடா கிளாஸ் அப்படின்ட்டு. நீங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், ரொம்ப நல்லா இருந்தது, பயனுள்ளதா இருந்தது. அப்புறம் நாங்களே கிரியேட் பண்ண அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நானும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன், எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, வந்ததுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார். நெக்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ரொம்ப ஆன்லைன்ல நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். எனக்கு அந்த அட்டன் பண்றதோடி அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கிற வேலை. அதை திரும்ப எஃபெக்ட் போட்டு அதை செய்து பார்த்தாதான் அதனுடைய விளைவுகள் அழகா கிரியேட்டா வரும்ன்றதை நான் கிடைக்கும். திரும்ப செய்து பார்த்து அது வந்து எனக்கு திருப்தியா இருந்தது. நான் இன்னும் செயல்பட்டு இதை தொடர்ந்து செய்வேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கிளாஸ் நல்லபடியா. கம்ப்யூட்டரோட சம்மந்தப்பட்டது ஒண்ணுமே தெரியாது. ஆனா வந்து சார் நீங்க சொல்லி கொடுத்தது ரொம்ப எளிமையா இருந்தது. இனி நான் வந்து அது கொஞ்சம் உள்ள போய் பார்த்து இது பண்ணதுக்கு ஒரு நல்ல உதவியா. அது மாதிரி நீங்க சொல்லி கொடுத்தது வந்து ஒரு யூடியூப் சேனல்ல எப்படி ஏர்ன் பண்றது, அது ஏர்ன் பண்றது வந்து நம்மளுடைய கண்டென்ட் வந்து கரண்ட்ல என்ன போயிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணி நம்ம வீடியோ மேக் பண்ணலாம். அது வந்து அல்கோரிதத்துல வந்து செலக்ட் ஆயிடுச்சுன்னா, அந்த டைட்டில் செலக்ட் ஆயிடுச்சுன்னா அது ரீச் ஆகுறது வந்து எத்தனையோ கோடி சொன்னீங்க. அது அப்படிங்கும்போது ஒரே நாள்ல வந்து ஒரு எவ்வளவு கோடிக்கணக்காக ஏர்ன் பண்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி அமெரிக்கால ஒரு சிறு பையன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு வந்து நூற்றுக்கணக்கான கோடி சம்பாதிக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நல்லா என்கரேஜிங்கா இருந்தது. எப்படி ஏர்ன் பண்ணணுன்றது நீங்க